ஈரான் இப்போ கிளஸ்டர் பாம்பிங் தாக்குதல் இஸ்ரேல் மேலே நடத்துகிறாங்க, இதையெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு இப்போ அழாத குறையா நெதன்யாஹூ வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கிளஸ்டர் பாம்பிங்லாம் வந்து ஈரான் கையில் இருக்குமா அப்படின்றதே அவங்களுக்கு டவுட்டாக இருந்தது. ஏன்னா இருக்காது அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த கிளஸ்டர் பாம்பிங் தாக்குதல்லாம் நடத்துகிற அளவுக்கு ஈரான் கையில் ஆயுதங்கள்லாம் கிடையாது அப்படின்னு இஸ்ரேலுக்கு வந்து ஈரானுடைய மொசாட் ஏஜென்ட்லாம் வந்து ஈரானில் இருக்கிற அந்த ஏஜென்ட்லாம் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் ஈரான் கையில் இந்த மாதிரி ஆயுதங்கள் இருந்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். உலகத்தின் மிக பலம் வாய்ந்த மிலிட்ரியை கையில் வச்சிருக்கிற எங்களை மாதிரி டிஃபென்ஸ் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ட்ரம்ப் வந்து அவருடைய ஓவல் ஆஃபீஸுக்கு மத போதகர்களை எல்லாம் அழைச்சி பிரார்த்தனை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா பயம். அந்த பயம் வந்துருச்சு அவருக்கு. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இதே ட்ரம்ப் நம்ம ஜி கிட்ட, அதாவது விஸ்வ சிஷ்யன் கிட்ட, விஸ்வ குருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த விஸ்வ சிஷ்யன் கிட்ட நீங்கள் வேணால் ஒரு 30 நாளைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிக்கங்களேன். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நிலைமை மோசமாக இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் வந்து ஒரு 30 நாள் வேணால் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிக்கங்க அப்படின்னு இந்தியா எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு சலுகையை ட்ரம்ப் கொடுக்குறாரு. யாருக்கு? இந்தியாவுக்கு, மோடிக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சமி இருக்கார் பாருங்கள், டேரன் சமி, வெஸ்ட் இண்டீஸுடைய பிளேயர். அவர் அழாத குறையாக என்னை எப்படியாவது எங்கள் நாட்டுக்கு கொண்டு போங்க. இன்னும் அவங்க கல்கத்தாவில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் போகல, வெஸ்ட் இண்டீஸ்க்கு போகல. மேட்ச் முடிஞ்ச எத்தனை நாள் ஆச்சு. இந்த ஒரு யுத்தத்தால் வந்து ஏர் ஸ்பேஸ்லாம் அடைக்கப்பட்டதால் அவங்களால போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அனஸ்டுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. வீடியோ முழுவதும் பாருங்கள். கடைசியில் உங்கள் கருத்தையும் கமெண்டில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது ஒரு வாரத்துலலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினச்சாங்க. ஏன்னா ஈரான் கையில் இருக்கிற ஆயுதங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த மொசாட் ஏஜென்ட் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க. எங்கே யார் எந்த மாதிரி தாக்குதல் நடத்துவாங்க, எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் இந்த தாக்குதலை அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் முதல் தாக்குதல்லையே வந்து அவங்களுடைய சுப்ரீம் லீடர், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கமேனியை வந்து கொல்ல முடிஞ்சது தாக்குதல் மூலமாக. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க அடங்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் போட்ட கணக்கே தப்பு. எங்ககிட்ட எந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்குது, எந்த மாதிரியான தாக்குதல்லாம் நாங்கள் நடத்துவோம் அப்படின்றத இனிமே பாருங்க அப்படின்ற மாதிரி ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே பலமான தாக்குதல் நடத்துது. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அத்தனை பேர் தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க, இந்த இடத்துல மட்டும்தான் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்லாம் இஸ்ரேல் சொல்லும்போதும் அப்படிலாம் கிடையாது. மிகப்பெரிய தாக்குதல் வந்து இஸ்ரேல் மேலே நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஈரான். அதே மாதிரி அந்த யூஎஸ் பேஸ், அவங்கள ஈரானை சுற்றி இருக்கிற பேஸையும் தாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கிளஸ்டர் பாம்பிங் வந்து இவங்ககிட்ட இருக்காது அப்படின்னு இஸ்ரேல் நம்பினாங்க பாருங்க. ஆனால் இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சைனாவிலிருந்து ஈரானுக்கு 4 ஃப்ளைட் ஃபுல்லாக ஆயுதங்கள் வந்திருக்கு. அதில் இந்த மாதிரி கிளஸ்டர் பாம்பிங், அந்த பேலிஸ்டிக் மிசைலும் இருந்திருக்கலாம் அப்படின்னு இப்போ பேசப்படுது. சைனா தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு ஆங்கிள்லையும் இப்போ இஸ்ரேல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இஸ்ரேலுடைய கணக்கு தப்ப ஆரம்பிச்சிருக்குது. பலவிதமான தாக்குதல் ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த கிளஸ்டர் பாம்பிங், அதாவது ஒரே மிசைலுக்குள்ளே, பேலிஸ்டிக் மிசைலுக்குள்ளே 500லேருந்து 1000 கிலோ வரைக்கும் பாம்பை வச்சு பல இடங்களில், அது வந்து ஒரு பிளாஸ்டில் வந்து இந்த பாம்பு சிதறி பல இடங்களில் தாக்குதல் நடத்தும். அதுதான் இந்த கிளஸ்டர் பாம்பிங்குடைய செயல். ஸோ அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தும்போது அதை சமாளிக்கவும் பயங்கர கஷ்டம். இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தும்போது அதை இன்டர்செப்ட் பண்ணுறதும் கஷ்டம். ஈரானுடைய இந்த கிளஸ்டர் பாம்பு தாக்குதலில் சமாளிக்க முடியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காரு நம்ம நெதன்யாஹூ. அடுத்தது ட்ரம்ப். நாங்கள் எந்த மாதிரி ஆளு, எங்ககிட்டலாம் வந்து நீங்கள்லாம் போரிட முடியுமா, நாங்கள் நினச்சோன்னா இத்தனை நாளில் இந்த யுத்தத்தை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு முதல்ல 7 நாள் சொன்னார். இப்போ வந்து 4 வாரம் கடந்தும் இந்த போர் நடக்கலாம் அப்படின்றாரு. அதாவது 4 வாரம் கடந்தும் நடக்கலாம் அப்படின்னா ஈரானுடைய பலம் என்ன அப்படின்றத ட்ரம்ப் தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ ஈரானுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பித்ததும், ஈரானுடைய தாக்குதல் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கிறதுனாலையும் நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய ஓவல் ஆஃபீஸுக்கு மத போதகர்களை எல்லாம் அழைச்சி ஒரு பிரார்த்தனை ஒன்று நடத்துங்க, என்னுடைய சேஃப்டிக்காகவும் எங்களுடைய நாட்டு மிலிட்ரியுடைய சேஃப்டிக்காகவும் ஒரு பிரார்த்தனை ஒன்று நடத்துங்க அப்படின்னு அந்த பயத்தில் பிரார்த்தனை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறார். அதாவது உலகின் மிக பலம் வாய்ந்த மிலிட்ரியை வச்சிருக்கிறவரே இப்போ கடவுளை நம்ப ஆரம்பிச்சிருக்கிறார். ஏன்னா விழுற அடி அப்படி மிலிட்ரியாலெல்லாம் சமாளிக்க முடியாது போல இருக்கு, இதுக்கு கொஞ்சம் கடவுளும் உதவி செஞ்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் ட்ரம்ப்புக்கு வந்திருக்கு. அதனால தான் இந்த பிரார்த்தனையெல்லாம். அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
நம்ம விஸ்வ சிஷ்யன், அதாவது விஸ்வ குரு வந்து ட்ரம்ப் தான். ஏன்னா விஸ்வ குரு அப்படின்னு இவரை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம விஸ்வ குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம மோடிஜி வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பார். இப்படி பார்க்கும்போது ட்ரம்ப் விஸ்வகுரு, நம்ம மோடிஜி விஸ்வ சிஷ்யன். அதுவும் ஒரு வார்த்தை கூட தட்டாத சொல்கிறத அப்படியே கேட்குற ஒரு ரொம்ப ஒபீடியன்ட் சிஷியனாக நம்ம மோடிஜி இருந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இந்த மிடில் ஈஸ்டில் யுத்தம் நடக்கிறதுனால நீங்கள் வேணால் ஒரு 30 நாளைக்கு எண்ணெய் ரஷ்யா கிட்ட வாங்கிக்கங்களேன், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ட்ரம்ப் இந்த டாரிஃப் 18% ஆக்கினார் பாருங்க. அதுக்கு முன்னாடி டாரிஃப் வந்து 25% இருந்தது. நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயிலை வாங்கினீங்கன்னா 50% அதை மாற்றிடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லவே தான். அதுக்கப்புறம் இந்தியாவும் யூஎஸும் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் தான் 18% வந்து அந்த டாரிஃபை வந்து நிறுத்தினாங்க. அதுலேயும் நமக்கு தெரியும், அங்கிருந்து வர்ற எந்த பொருட்களுக்கும் டாரிஃபே கிடையாது. இங்கேருந்து போகிற பொருட்களுக்கு தான் டாரிஃப். ட்ரம்ப்லாம் வந்து எந்த டேக்ஸும் கொடுக்க மாட்டார், நாம தான் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் தான் ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கினா நான் வந்து 50% ஆகிடுவேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா. இல்லை, இப்போ யுத்தம் நடக்கிறதுனால நிலைமை சரியில்லை இல்லையா, அதனால் வேணால் நீங்கள் வந்து ஒரு 30 நாளைக்கு ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கிக்கங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஸ்கூல் எக்ஸாமில் இந்தியா எந்த நாட்டிடம் எண்ணெய் வாங்குகிறது அப்படின்ற கேள்விக்கு அந்த பசங்க வந்து என்ன பதிலை எழுதுவாங்க? ரஷ்யாவிடம் வாங்குறது, இல்லைன்னா அமெரிக்காவிடம் வாங்குது அப்படின்னு எழுதுவாங்களா? இல்லைன்னா அதை வந்து ட்ரம்ப் தான் தீர்மானிப்பார் அப்படின்னு எழுதலாமா? ட்ரம்ப் தான் தீர்மானிப்பார் அப்படின்னு தான் எழுதணும். ஏன்னா இந்தியா எந்த இடத்துல எப்போ எண்ணெய் வாங்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் ட்ரம்ப் சொல்லுவார். ஒருவேளை இந்த யுத்தம் நடக்கலைன்னா இந்தியாவை வந்து வெனிசுவேலாவில் போய் எண்ணெய் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தது ட்ரம்ப். யுத்தம் நடப்பதனால வந்து இப்போ ரஷ்யா கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அடுத்தது அமெரிக்கா கிட்டலாம் வாங்க வேண்டாம், நீங்கள் வெனிசுவேலாலே வாங்கிக்கோங்க, ஏன்னா அதுவும் எங்கள் கையில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்தியா எப்போ எங்கெங்கெல்லாம் எண்ணெய் வாங்கணும் அப்படின்றத ட்ரம்ப் முடிவு பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஜி எப்படி விஸ்வகுருவாக இருக்க முடியும்? இந்திரா காந்தி, நேருலாம் இந்தியாவுக்கு செஞ்ச அந்த கொடுமையெல்லாம் வந்து நரேந்திர மோடி சொல்கிறத பார்க்கணும். நீங்கள் அந்த 2 பேருடைய ஆட்சி வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கு அப்படின்லாம் அவர் சொல்லுவார். அவங்க ஒருபோதுமே வந்து இந்த மாதிரி அடுத்த நாட்டு பிரசிடென்ட் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கிட்டதே இல்லை. எங்கள் பேச்சை நீ கேளு அப்படின்னு தான் இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, நேருவாக இருந்தாலும் சரி, அவ்வளோ தைரியமாக முடிவெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணெய் நாங்கள் எங்கே வாங்கணும், பருப்பு எங்கே வாங்கணும், கோதுமை எங்கே வாங்கணும் அப்படின்றதெல்லாம் அமெரிக்க பிரசிடென்ட் சொல்கிறதையெல்லாம் அவங்க கேட்கறது கிடையாது. இந்தியா என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத அன்னைக்கு அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் முடிவு எடுத்திருந்தாங்க. இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, நேருவாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் வந்து அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு பயந்ததே கிடையாது. அது மட்டும் கிடையாது, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டை விட பிரைம் மினிஸ்டருக்கு தான் பலம் அதிகம், தெரியும் இல்லையா? ஆனால் இப்போ நம்ம நாட்டில் பிரைம் மினிஸ்டருக்கே பலம் இல்லாமல் போச்சு. வேற ஒருத்தர் சொல்லுவார் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து, அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதில் நம்ம ஜிக்கு வந்து, அதாவது மோடி ஜிக்கு தான் முட்டு கொடுக்குறவங்க சில பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு டைம்லேயும் மோடி செய்யும் ஒரு செயலையும் வந்து இந்த மாதிரி தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் மோடி செஞ்சதெல்லாம் சரிதான் அப்படின்னு துரந்தர் படத்தில் காட்டியிருக்காங்க பாருங்கள். நீங்கள்லாம் போய் துரந்தர் படத்தை பாருங்கள். இப்போ இந்த செஞ்ச விஷயமும் வந்து துரந்தர் 3லையோ துரந்தர் 4லையோ வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மோடி செஞ்சதெல்லாம் சரிதான் அப்படின்னு புரியும் அப்படின்லாம் சில பேர் வந்து மோடிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த துரந்தர் படத்தை நாம பார்க்கணுமா? இவர் ஏதாவது ஒரு முடிவை எடுத்தா அந்த முடிவுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நாம ஒரு படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவரா சொல்ல மாட்டார், இல்லைன்னா பிஜேபியை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இந்த பிஜேபி அப்படின்னு போது தான் ஞாபகம் வந்தது. அவங்களுக்கு வந்து இந்த பிஜேபி அப்படின்னா பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல வந்து சின்னதாக ஒரு மாற்றம் வந்து கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா பிஜேபி அப்படின்றத வந்து பிஜேஆர்பி அப்படின்னு மாத்திக்கலாம். அதாவது பாரதிய ஜனதா ரிப்பப்ளிகன் பார்ட்டி அப்படின்னு மாற்றிக்கலாம். இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி அப்படின்றது நம்ம ட்ரம்ப்புடைய பார்ட்டி. ஏன்னா அவரை சொல்கிற மாதிரி தானே எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வெறும் பிஜேபின்னு மட்டும் ஏன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பிஜேஆர்பின்னு போட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். மோடி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாருன்னா அந்த முடிவு எதனால் எடுத்தார் அப்படின்றத அவர் சொல்ல மாட்டார், அவங்களை சார்ந்தவங்களும் சொல்ல மாட்டாங்க. நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். 200 செலவு பண்ணி, ஓஹோ இதனால தான் மோடி இப்படி ஒரு முடிவு எடுத்தாரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம ஜி வந்து இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது நமக்கு இப்போ புரியாது இல்லையா. அது வந்து எப்போ புரியும் அப்படின்னா 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு துரந்தர் அப்படின்னு ஒரு படம் 3rd பார்ட்டோ 4th பார்ட்டோ வரும். அதில் நம்ம புரிஞ்சுக்கணும், ஓஹோ மோடி வந்து அன்னைக்கு இதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி இருக்குது பாருங்க. இவரே அந்த முடிவு ஏன் எடுத்தார் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ட்ரம்ப்பு கிட்டேருந்து திருப்பியும் ஏதாவது ஒரு டாரிஃபோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயம் வரும். அதனால வந்து இவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. இன்னும் எங்களை பத்தி ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு ட்ரம்ப் கேட்டா கூட, ஐயா நாங்க எதுவும் சொல்லலையா, அது வந்து அந்த படத்துல அப்படி சொல்லியிருக்கிறாங்க, அந்த படத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சுக்கலாம் பாருங்க. அதனால வந்து இவர் என்னென்ன செய்வாரோ அதையெல்லாம் வந்து நம்ம எப்போ புரிஞ்சுக்கணும்னா துரந்தர் படம் வந்தால் புரிஞ்சுக்கணும். 200 செலவு பண்ணி இப்படி இருக்குது பாருங்க. அந்த வேர்ல்டு கப் தோற்றதுக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் இன்னும் இந்தியாவிலேயே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1 வாரமாக வெஸ்ட் இண்டீஸ் போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் அகில் ஹுசேன் அப்படின்ற ஒரு ஆஃப் ஸ்பின்னர், வெஸ்ட் இண்டியன் ஆஃப் ஸ்பின்னர் வந்து
கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, நாங்கள் இந்தியாவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. வெஸ்ட் இண்டீஸ் கோச் டேரன் சம்மிலாம் வந்து அவருடைய எக்ஸ்போஸ்ட்டில் வந்து கதறாரு, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், எனக்கு என்னுடைய ஊருக்கு போகணும் அப்படின்னு அழுகுறாரு. என்ன பண்ணுறது, இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. வெஸ்ட் இண்டீஸ் அவங்க கிரிக்கெட் போர்டும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஏர் ஸ்பேஸ் திறக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க வர கல்கத்தாவில் இப்போது 5 நாளாக இருக்கிறாங்க. இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சு தோல்வி வேறு, இப்போ இங்கேருந்து போக முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். அதனால தான் டேரன் சம்மிலாம் அவருடைய எக்ஸ்போஸ்ட்டில் வந்து என்னை எப்படியாவது சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கிட்டே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. யுத்தம்லாம் முடிஞ்சு சீக்கிரமாகவே இவங்கெல்லாம் ஊருக்கு போகட்டும் சேஃபாக. ஸோ இதுதான் இந்த வீடியோவுக்கான செய்திகள். அடுத்த வீடியோவில் விஜய் த்ரிஷா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். அதை டிஎம்கே எப்படி பார்க்குது, தமிழக வெற்றி கழகம் அவங்க விஜய் ரசிகர்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்தை வந்து கமெண்டில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் லைக்கு ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.